ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப கார்த்திகை மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கார்த்திகை மாதம் அப்படின்னா என்ன சிறப்பு அப்படின்னா, திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி ஐயப்ப பக்தர்கள் இந்த மாதம் தான் ஐயப்பனை தரிசிக்க போக வேண்டியது, அதுவும் ஒரு தனி சிறப்பு. இப்ப பொதுவா என்ன என்ன அப்படின்னா, இப்ப எப்பப்பெல்லாம் ஜாதகம் ஒருத்தர் பார்ப்பாரு அப்படின்னா, குழந்தை, அதாவது ஒரு குழந்தை பிறகுதுன்னா 10 வயசு வரைக்கும் யாரும் மேக்சிமம் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. எப்போ பார்ப்பாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா பார்ப்பாங்க. அதுக்கு பிற்பாடு எப்போ பார்ப்பாங்க, 10 டு ஒரு 20 வயசுக்குள்ளேனா அந்த குழந்தை நல்லா படிக்கிறாங்களா, இல்லை படிக்கலையா, அவங்க என்ன படிச்சா எப்படி வருவாங்க, அதாவது எந்த கிரகம் சுபத்துவமா இருக்குதோ அந்த கிரகத்தோட எண்ணங்களும் தொழில்களும் அமையும்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த பேஸ்ல படிச்சா அவங்க நல்ல உயரத்துக்கு போவாங்க, அதாவது நல்ல வேலை கிடைத்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரிலாம் கரெக்டா தெளிவா பார்க்க முடியும். அதே மாதிரி திருமணத்தை பொருத்தம் வந்து தெளிவா இந்த நட்சத்திர பொருத்தம் இல்லாம கட்ட பொருத்தம், தசாபுக்தி பொருத்தம், அந்த மாதிரி தெளிவான ஒரு திருமண பொருத்தத்தை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் அரசு வேலையா இல்ல தொழிலா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. அதே மாதிரி தொழிலில் முன்னேறுவாரா இல்லை வேலை செஞ்சு முன்னேறுவாரா, எது அவருக்கு கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி பாதையை சூஸ் பண்றதுக்கும் ஜோதிடம் பார்க்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு அரசு துறையில வேலை செய்வாரா, அரசு துறையா இல்லை தனியார் துறையா, எதுல அவருக்கு பொருளாதாரம் ஈட்ட முடியும், பணம் வரக்கூடிய வழிகள் என்ன, அதே மாதிரி அரசு துறையா இல்லை மத்திய அரசு துறையா, இதெல்லாம் வந்து நம்ம தெளிவா வந்து தசாபுக்தி பலன்களோட தசாபுக்தி அமைப்புகளை ஜனன ஜாதக கொடுத்தீங்கன்னா, ஜனன ஜாதக அடிப்படையில தான் தசாபுக்தி அடிப்படையில தெளிவா கணிச்சு வந்து சொல்லலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லா ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேசராசி காலபுருஷனோட முதல் ராசி. ராசி நாயகன் வந்து செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு 8ல இருப்பாரு. முதல் 21 நாள் 8ஆம் இடத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவாரு. அதே மாதிரி குரு வந்து இப்ப கடகத்துல இருக்கிறாரு. முதல் 13 நாட்கள் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பாரு. 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாய் வீடு வாகனம் சொல்லுவோம். தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும். மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். மார்க் நல்லா படித்து அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகளால், தாய் மாமன்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் முதல் 13 நாட்கள் தாய் மாமன்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் வந்து வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது 17 நாள், இந்த மாசத்துல 13 நாள் கழிச்சு 17ஆம் நாளுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி குரு வந்து மீன ராசிக்கு போயிடுவார், மிதுன ராசிக்கு போயிடுவார், ரிவர்ஸ்ல போயிடுவாரு, அதிசாரம்னு சொல்லுவோம். மிதுன ராசிக்கு போகும்போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல கலைத்துறைன்னு வரும், கலைத்துறை வரும், தொலைத்தொடர்பு துறை, இளைய சகோதரம், முயற்சி ஸ்தானம். முக்கியமா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். உங்க முயற்சி ஸ்தானம் எடுத்துக்கொண்ட முயற்சி எல்லாம் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் உங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள். போன மாசம் வரைக்கும் தம்பி தங்கைகளோட சண்டை சச்சரவு இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல அது தீரக்கூடிய, அதாவது இரண்டாவது 17 நாள், முதல் 13 நாள் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிற குரு 13 நாள் கழிச்சு உங்க 3ஆம் இடத்துக்கு போகும்போது இளைய சகோதரம், போன மாசம் வரைக்கும் தம்பி தங்கைகள் கூட ஒரு ஒற்றுமை இல்லை, ஏதோ சண்டை சச்சரவு இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து கண்டிப்பா கொடுப்பாருங்க. அதே மாதிரி உங்க ராசியே வந்து முதல் 10 நாள் சுக்கிரன் பார்ப்பாரு. மேசராசியை முதல் 10 நாள் வந்து சுக்கிரன் பார்க்கும்போது உங்களுடைய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா உங்களுக்கு இந்த மாதம் அமையும், கார்த்திகை மாதம். சரியா? அதே மாதிரி உங்க 2ஆம் இடத்தை அடுத்து 20 நாள் வந்து உங்க 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பாரு. பொருளாதார முன்னேற்றம் வரும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு.
யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு வந்து பலிதமாகக்கூடிய, அதாவது ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்க, கடன் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க, ரொம்ப நாளா கொடுக்க முடியல, அவரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, இந்த தரேன் அந்த தரேன்னு, நீங்களும் வந்து உங்களுக்கு கையில பணம் வரல, வந்தா தானே கொடுப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல பணம் வந்து அந்த கடன்களை, அதாவது கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றக்கூடிய சூழல்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு வந்து முதல் 10ஆம் இடத்தை குரு பகவான் வந்து முதல் 13 நாட்கள் பார்க்கும்போது பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தொழில்கள், ஏன்னா 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள் நல்லா தொழில்கள் நல்லா போகக்கூடிய அமைகள், அதாவது முன்னேற்றம் அடையக்கூடிய, தொழில்கள்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை இரண்டாவது, அதாவது 13 நாளுக்கு கழிச்சு 3ஆம் இடத்துக்கு போற குரு வந்து உங்க லாபஸ்தானத்தை பார்ப்பாரு. 11ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில்கள்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு லாபங்கள், உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் வந்து நல்லா சரியாக வரக்கூடிய லாபங்கள்ல வந்து நல்லாவே இருக்கும். 11ஆம் இடம் மூத்த சகோதரான அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்லா இருக்கும். அண்ணன் அக்கால்கள், ஏதாவது போன மாசம் வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுகள், இல்ல சொத்து தகராறு, ஏதோ ஒரு தகராறு இருந்திருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து 2வது 17 நாட்கள் கண்டிப்பா வந்து இருக்குங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பாரு. பார்க்கும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்கறத, ஏன்னா 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறாரு, சனி பகவானும் பார்க்கிறாரு, முதல்ல தாமதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகளை வந்து கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசி 6ஆம் பாவகத்தை சனி பார்க்கும்போது கடன்கள் வந்து படிப்படியா வந்து குறையக்கூடிய அளவுகள். இப்போ ஒரு 10,000 ரூபாய் கடனா இருக்குது அப்படின்னா அது 8,000 6,000ன்னு படிப்படியா கம்மியாகக்கூடிய தன்மைகள், குறையக்கூடிய கடன்கள் வந்து குறையக்கூடிய தீரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியா கொடுப்பாரு சனி பகவான். அதே மாதிரி உங்க அதாவது 12ஆம் உங்க ராசிக்கு விரயத்துல இருக்கிறது, விரயங்களை வந்து தடுப்பார். ஏன்னா சனி எங்க இருந்தாலும் அந்த இடத்த வந்து கெடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். 12ஆம் இடத்துல இருக்கிற சனி விரயங்கள், அதாவது விரயமாவதை தடுப்பார், விரயங்களை வந்து செய்ய விட மாட்டாரு. ஏன்னா 12ஆம் இடம் வந்து செலவு பண்ணலாம், நல்ல செலவோ கெட்ட செலவோ, அந்த எந்த செலவுகளும் பண்ணாம விரயங்களை தடுக்கக்கூடிய செயல்களை வந்து சனி பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல பார்க்கும்போது கடன் தீரக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் வந்து கண்டிப்பா கொடுப்பாரு. மற்றபடி உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் வந்து உற்சாகமான மனம் நிறைந்த ஒரு நல்ல மாதமா அமையுங்க. முக்கிய துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.